நமது ஞானகுரு அவர்களும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்களும் பல காலங்களாக நமக்கு எண்ணில் அடங்காத உபதேச கருத்துக்களை கொடுத்துள்ளார்கள். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலக மாற்றத்தை பற்றி சொல்லலாம். எத்தனை காலங்களாக நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். விஞ்ஞானத்தினுடைய அபரிதமான வளர்ச்சியால் செயற்கை நோக்கம் கொண்டு எத்தனை நிலைகளை அவர்கள் இந்த பூமியினுடைய கனிவளங்களையும் மின் உற்பத்தி என்றும் காந்த சக்திகளையும் பிரித்து எடுத்ததால் இந்த பூமியை இன்று வலுக்கூன்றி மிகவும் குறைவுபட்டு உலகையே மாற்றக்கூடிய, அதாவது தடுமாற வைக்கக்கூடிய அளவுக்கு இன்று விஞ்ஞானிகளால் இத்தகைய நிலையில் ஏற்பட்டுவிட்டது. இது பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆக விதி விதி என்று சொல்லக்கூடிய நிலைகள் இந்த பூமியை அத்தகைய நிலையில் ஆகிவிட்டது. இன்று அதனால் மிகப்பெரிய இயற்கையினுடைய மாற்றங்களும், ஆங்காங்கு பெய்யக்கூடிய கடுமையான மழையும் சூறாவளியும், சில இடங்களிலே காடுகள் வீடுகள் மற்ற நிலைகள் தீப்பிடித்து எரிவதும், இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டுக்கு நாடு மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் சிதறி போர் முறையும் அழிக்கும் நிலைகளும் வந்துவிட்டது. அது ஏற்கனவே கடுமையான நிலைகள் இருப்பது போதாது என்று இதுவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மனிதனை முழுமையாக அவன் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகள் கூட நஞ்சின் தன்மை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக உருவாகிவிட்டது. ஆக நம்மை உருவாக்கக்கூடிய சக்தி சப்த ரிஷிகளுக்குத்தான் உண்டு. அவர்கள்தான் நாம் உருவானோம். அவர்கள்தான் இந்த ஞான கருவாக மனிதனை உண்டாக்கி வளர்ச்சியின் பாதைக்கு மண்டலங்களை கொண்டு செல்கின்றார்கள். ஆக அவர்களுக்கு இந்த ஞான மகசூல் என்று ஞானிகளை உருவாக்கக்கூடியதற்குண்டான வித்து அது இருந்தால்தான் அவர்களும் அவருடைய செயலும் தொடர்ந்து செயல்படும். ஆக இத்தகைய மாற்றத்தில் நாம் கடைசி விளிம்பு இருக்கக்கூடிய நாம் எப்பொழுது வேண்டுமானால் எது வேண்டால் நடக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த உலகமே மாறக்கூடிய தருவாயில் இருக்கின்றோம். அவை எல்லாமே மாறப்போகிறது என்றால் நாம் மட்டும் எதற்காக இதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஊரே உலகமே மாறுகொண்டு அழியும் தருவாயில் நம் உயிராத்மா மட்டும் மேலா? நான் மட்டும் இருந்து என்ன பயன்? எல்லாமே விஷமாக உள்ள பொழுது ஏன் நாம் இதிலே இந்த முறையை கையாள வேண்டும் என்று, அதிலே மாற்றத்தான வேண்டும், எப்படி தப்ப முடியும் என்று நமக்குள் சந்தேகங்களும் கேள்விகளும் எழலாம். ஆனாலும் அதற்குண்டான விளக்கு உரையாகத்தான் அது நல்ல உரமான மகரிஷி ஞானிகள் சக்தியை கூட்டி, ஆத்ம பலம் என்னும் ஞான பலத்தை கூட்டி, உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த மகரிஷிகளின் ஞானிகள் உணர்வை எடுத்து ஒளியின் உணர்வாக ஒளியின் அணுவாக உருவாக்கிவிட்டால் இந்த விஷத்தன்மை என்று சொல்லுகின்றனே, அதற்குள் நாம் இருந்தாலும் அந்த விஷம் நமக்குள் ஊடுருவாது, நம்மை இயக்காது. அதற்குண்டான பக்குவத்தை தான் இங்கே ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு அந்த நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய தகுதி ஏற்படுத்திவிடும் என்று ஈஸ்வரப்பட்டு சொல்லுகின்றார். ஆக ஒவ்வொரு ஆத்மா அந்த சக்தி வலுவாக்கி கொண்டு அதே நிலைகளை இப்படி ஒவ்வொருவரும் இணைத்து கொண்டு வந்தால் எல்லோருமே ஆத்ம பலம் பெற முடியும். அது எல்லாமே அழியும் போகக்கூடிய நிலை. நாம் இருந்து என்ன பயன் என்று எண்ணாமல் ஒரு ஏக்கர் நிலத்தில் 10 மூலிகை 20 மூலிகை நெல்லுகள் வந்தாலும் அது எல்லாமே உண்டு விட்டால், உணவாகிவிட்டால் மீண்டும் விவசாயம் செய்ய விதை அந்த நெல் வேண்டும் அல்லவா? விதை நெல் இருந்தால் தானே மீண்டும் விவசாயம் செய்ய முடியும். அந்த குண வம்சம் அழிந்து விட்டால் அப்புறம் நெல் மணி எப்படி காண்பது, எப்படி உணவு நாம் புசிப்பது? அதை போல் நாம் இந்த ஆத்ம தியானம் இங்கே ஆத்ம பலத்தை கூட்டுவதற்குண்டான முயற்சியாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் அருள் உணர்வுகளை பெற்று சிறுக சிறுக வளர்த்து அது எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி மற்ற பந்த பாச துன்பம் துயரம் போன்ற நிலைகள் இத்தகைய இருள் சூழச் செய்யும் நிலைகளை சிக்கி அதற்குள் நாம் இணைந்து விடாமல், நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் மாறிவிடாமல், உணர்வின் எண்ணத்தை உயர்த்தியானத்தால் ஞானம் கொண்டு எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும், நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வை மகரிஷி ஞானி உணர்வலைகளை பாய்ச்சி உங்களுடைய எண்ணத்திற்கெல்லாம் உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் பலம் கூட்டுங்கள், ஆத்ம பலம் பெருங்களப்பா என்ற ஈஸ்வரப்பட்டதிலே சொல்லி அவை இந்த பூமியில் பயிராகியுள்ள மனித மகசூலின் விதையாக நீங்கள் இருக்க உணர்வின் எண்ணத்தை
ஒவ்வொருவரும் நற்குண தியானமாக நீங்கள் வழி அமைத்துக் கொள்ளுங்கள். ஞான மகசூலாக நீங்கள் ஞானிகளாக நிச்சயம் உருவாக முடியும். அத்தகைய மகசூலாக நீங்கள் உருவாக முடியும். அத்தகைய மகசூல் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து ஞானிகள் மகரிஷியில் காட்டியுள்ள செயல்படுங்கள் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகிறார்கள்.